Hello friends, welcome to Fantasy Kurutham YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகானை பண்ணி ஆன் கொடுங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாடா ஐபிஎல் நடக்கிற எலிமினேட்டர் மேட்ச். ஸோ கிட்டத்தட்ட ஃபைனல் நேக்கி வந்துட்டு இருக்கோம். இது வந்து எலிமினேட்டர் மேட்ச். ஸோ இந்த எலிமினேட்டர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரீ வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜிடி அண்ட் எம்ஐ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. அண்ட் மேட்ச் 30ஆம் தேதி மே வந்து நடக்கிறதுக்கு. டைமிங்கை பொறுத்த வரைக்கும் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெறும்னு எடுத்துக்கிட்டோம்னா சண்டிகர்ல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ இந்த மேட்ச் ரெண்டு டீமுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்சா வந்து இருக்க போகுது. காரணம் இது வந்து எலிமினேட்டர் மேட்ச். இந்த மேட்ச்ல தோக்குறவங்க டைரக்டா வெளியே போயிருவாங்க. ஜெயிக்கிற டீம்ல தான் குவாலிஃபயர் 1ல தோக்குற டீமோட குவாலிஃபயர் 2ல வந்து பிளே பண்ணி ஃபைனல் போறதுக்கான இன்னொரு வாய்ப்பை வந்து பெறுவாங்க. அப்போ இந்த மேட்ச் உங்க ரெண்டு பேருக்கும் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான மேட்ச் அப்படிங்கிற முடிவு பண்ணிங்க. ஸோ ரெண்டு பேருமே அந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் கொடுத்து பிளே பண்ணி ஆகணும் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து சண்டிகரோட பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பார்த்துருவோம். சண்டிகரோட பிச்சை பொறுத்த வரைக்கும் இது பவுலிங் பிச்சுனே சொல்லலாங்க. போத் இன்னிங்ஸ்லுமே பவுலர்ஸ் டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பின்னர் ரெண்டு பேருமே டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ போத் இன்னிங்ஸ் ஈக்குவல் விக்கெட்ஸ் எடுப்பாங்க. ஃபாஸ்ட் பவுலர் ஒரு 10 விக்கெட் எடுக்கிறாங்க, ஸ்பின்னர் ஒரு 10 விக்கெட். ஸோ இந்த மாதிரி விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்கும். இந்த வெனுவுல ஆவரேஜ் ஸ்கோர் 160+2 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோராகவே இவங்க வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக இந்த சீசன்ல விளையாட மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவஸ்ட் ஸ்கோர்லயும் பிளே பண்ணிருக்காங்க. ஒரு 160+ வரையும் வந்திருக்கு. இதுல சேஸ் பண்ண டீம் கொஞ்சம் ஈஸியா வந்து வின் பண்ணிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லயுமே வின்னிங் ஏஷியோ வந்து இருக்கும் பேட்ஸ்மேனுக்கு. ஸ்டார்டிங்ல எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் ஸ்கோர்ஸ் கம்மி பண்றாங்களோ அந்த அளவுக்கு சேஸ் பண்ண டீம் ஈஸியா வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸுமே பவுலருக்கு தான் வந்து அதிகபட்ச வின்னிங் விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருக்கு. ஓகே, பார்த்துதான் நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம்ல இருந்து வந்து பிளேயர்ஸ் இருக்கட்டும் அல்லது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆகட்டும் சேஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேர் ஃபண்ட் ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன் ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்களும் நம்ம எக்ஸல் ஆப்பையும் வந்து இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம எக்ஸல் ஆப்ல ஜிடி அண்ட் எம்ஐ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற எலிமினேட்டர் மேட்சுக்கு 7.5 லட்சம் ரூபாய் கிராண்ட் லீக் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் 20,000 ரூபாய் ஃப்ரீ கிவ்அவேவும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லா மேட்சுக்கும் இப்ப சிறந்த எல்லா மேட்சஸுக்குமே கிராண்ட் லீக் கொடுக்குறாங்க, ஃப்ரீ கிவ்அவே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் எல்லா மேட்சுக்கும் கொடுக்குறாங்க? அந்த ஸ்லாட் வந்து இது ஃபுல்லாமே இருக்குது. கிராண்ட் லீக் மல்டிபிளா ஒரு 10 டீம் ட்ரை பண்றேன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்டான ஆப், ஒரு கிராண்ட் லீக் ட்ரை பண்றேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆப் பெஸ்டா வந்து இருக்கும் எக்ஸல் பொறுத்து. காரணம் மற்ற ஆப்ல யூசர்ஸ் பேஸ் கொஞ்சம் அதிகமாகவே வந்திருக்காங்க. நம்ம எக்ஸல் ஆப்பை கம்பேர் பண்ணும் போது யூசர் பேஸ் ரொம்ப கம்மி தான் அந்த ஆப்ல. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க மற்ற ஆப்ல ஒரு வின் பண்ணி ஒரு 50,000 ஒரு ரேங்க் பொசிஷன்ல ஒரு 50,000 ரேங்க்ல நினைக்கிறீங்கன்னா பெருசா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிடைக்காது. பட் நம்ம எக்ஸல் ஆப்ல அதே டீம் போட்டீங்கன்னா ரொம்ப டாப் பார்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்டை கூட வின் பண்ணலாம் இதில் வந்து. ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான ஆப். கடைசி வரைக்கும் அந்த ஸ்லாட் ஃபில் ஆகாம இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா உங்களுக்கு இது பெஸ்டா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல வித்ட்ரா பண்ற மணிக்கு TDS அண்ட் GST முற்றிலும் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30 செகண்ட்ல அமௌண்ட்டை வந்து இந்த ஆப்ல வந்து வித்ட்ரா பண்ணிக்கணும். உங்களோட வின்னிங் அமௌண்ட்டை 30 செகண்ட்ல இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் ஆப்ஷன்ஸ்ல 30 செகண்ட்ல உங்களால அமௌண்ட் வந்து வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. பார்த்துதான் வெளியில கடந்து பார்த்துருவோம். ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓரளவு 9 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. இல்ல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 5 மேட்சும், பேட் செகண்ட் பண்ண டீம் 4 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 170. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் 219 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் KKR 95 ரன்னுக்கு உங்களோட 10 விக்கெட்ஸும் வந்து இழந்திருக்காங்க. ரீசெண்ட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 T20ல அவங்க பிளே பண்ண வயசுல பார்க்கும்போது 167ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து கிடைச்சிருக்கு. டோட்டல் விக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா 66 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதுல ஃபாஸ்ட் பால் ஸ்பின்னர் ரெண்டு பேருமே ஈக்குவல் விக்கெட்ஸ் தான் வந்து எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் பால் ஸ்பின்னர்ல ஒரு விக்கெட் 2 விக்கெட் அதிகமா எடுத்திருக்காங்க. பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இல்ல. போத் இன்னிங்ஸ்லயுமே ஃபாஸ்ட் பால் ஸ்பின்னர் ரெண்டு பேருமே வந்து டாமினேட் பண்றாங்க. ஹெட்வர்ட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்துல 7 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல GT 5 மேட்சஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க.
எம்ஐ ரெண்டு மேட்சஸ் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஹெட் டு ஹெட் பேட்டில் பொறுத்த வரைக்கும் ஜிடி தான் கொஞ்சம் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க, டாப் ஆர்ல வந்திருக்காங்க எம்ஐக்கு எகன்ஸ்டா. ஸோ எம்ஐ அந்த அளவுக்கு ஹெட் டு ஹெட்ல ஜிடி கிட்ட பர்ஃபார்மன்ஸ் பண்ண கிடையாது. ஸோ இப்போ இந்த மேட்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அப்போ தான் பார்த்தோம். இப்போ அடுத்ததான் ரெண்டு டீமு கூட ப்ராப்பர் 12 பேர் யார் யாரு அப்படிங்கிறத பார்த்துரும். ஜிடியை பொறுத்த வரைக்கும் சுமன் கில், சாய் சுதர்சன் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. குசல் மெண்டிஸ் ஜாஸ்பர்ட்லர் கிடையாது, அவருக்கு போல குசல் மெண்டிஸ் தான் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ண போறாரு. ரூதர்ஃபுட், ஷாருக் கான், ராகுல் திவாட்டியா, ரஷித் கான், கோட்ஸி, அர்ஷத் கான், முகமது சிராஜ், ஷாய் கிஷோர், பிரசித் கிருஷ்ணா, இதுதான் ஜிடியோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. அது எம்ஐயை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, பிரேஸ்டோ ரெண்டு பேருமே வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. பிரேஸ்டோ தான் வந்து விக்கெட் கீப்பிங் அவசரம் வந்து பண்ண போறாரு. ரிக்கில்டன், பில்ஜெக் ரெண்டு பேருமே இந்த டீம்ல எல்லாம் அவங்க வந்து வெளியே போயிட்டாங்க. ஸோ அதாவது சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா. ஸோ திலக் வர்மா மோஸ்ட் பாலி 1-1 வரதுக்கான வாய்ப்புகளும் இந்த மேட்ச் கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருக்கு. அடுத்து ஹர்திக் பாண்டியா, அஸ்லங்கா, நமந்தீர், ஜெஸ்டானர், தீபக் சகர், ட்ரெண்ட் போல், பும்ரா, அஸ்வினி குமார். ஸோ இதுதான் எம்ஐயோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. இப்போ இந்த ரெண்டு டீம்லயுமே பவுலிங்ல 4 ஓவர் போல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் சேம் ட்ரெண்ட் போல், பும்ரா அவங்க ரெண்டு பேருமே 4 ஓவர் வந்து போல் பண்ணிடுவாங்க. மிச்சில் ஸ்டானர் அவருமே வந்து 4 ஓவர் போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தீபக் சகர், அஸ்வினி குமார், ஹர்திக் பாண்டியா இவங்க 3 பேருமே பேலன்ஸுக்கு ஓவரை ஷேர் பண்ணி பவுல் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டிங் இருந்துச்சு அப்படின்னா ஹர்திக் பாண்டியா கூட பவுலிங் பண்ணாம அவரோட பவுலிங் ஆப்ஷனை அஸ்லங்கா கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அதே ஜிடியை பொறுத்த வரைக்கும் பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ், ரஷித் கான் அவங்க 3 பேருமே 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் இருக்க ஓவர் கோட்ஸி, அர்ஷத் கான், ஷாய் கிஷோர் இவங்க 3 பேருமே ஷேர் பண்ணி பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ரெண்டு டீமும் கூட பிளேயர் வைஸ்ல யார் யாருக்கு இம்பார்ட்டன் கொடுத்துக்கலாம், யார் யாருக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துரும். ஜிடியை பொறுத்த வரைக்கும் சுமன் கில், சாய் சுதர்சன் ரெண்டு பேருமே அந்த இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. ரெண்டு பேருமே ரீசெண்டா பிளே பண்ண மேட்சஸ் எல்லாத்துலயுமே ட்ரீம் டீம்ல வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரா பர்ஃபார்மன்ஸ், வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த வெனுவுல இந்த சீசன்ல ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் மேட்சா வந்து இருக்கு. இதுல பேட்டிங் ஆடுற அவங்க பிளே பண்ண வயசுல பாத்தீங்கன்னா டாப் ஆர்ல இருக்கிறதுல ஒரு 2 விக்கெட் கொஞ்சம் ஏர்லியாவே வந்து விழுந்துருது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் வரவங்க தான் கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சுமன் கில்லை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்னா நீங்க ஒரு 50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஏர்லியா விக்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் சுமன் கில் இருந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா ஒரு 20+ ஸ்கோர் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு 45+ இருந்து 50+ ஸ்கோர் வரையுமே அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சாய் சுதர்சன் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்திருப்பாருங்க. அவனோட ஸ்மால் லீக் நீங்க கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எல்லாருமே அவர் வந்து ட்ரை பண்ணிருப்பாங்க, கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ரீசன்ட் ஃபார்ம்ல அவரோட பேட்டிங் ஸ்கில்ல சூப்பரா இருந்தவர். ஆரஞ்சு கேப் ஹோல்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருக்காரு. பட் அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஸ்ட்ரகிள் வைஸ் பவுன்சஸ் போடக்கூடிய போலர், அந்த ஸ்விங் வேரியேஷன் போகக்கூடிய போலரோட கொஞ்சம் விக்கெட் வந்து இறங்குறாரு. இந்த வெனுல ஸ்டார்டிங் பவர் பிளே பால் நல்லாவே டேன் ஆகும், பவுன்ஸும் ஆகும். அந்த ஐயத்துல ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய பால்வர் தீபக் சகர், ட்ரெண்ட் போல் இவங்க ரெண்டு பேருமே ஸ்டார்டிங் பவர் பிளேல வந்து போல் பண்றாங்க. சம்டைம் அஸ்வினி குமாரும் வந்து போல் பண்றாரு. அவரும் வந்து விக்கெட் ஆப்ஷன் போடுறோம். அது எல்லா மேட்சும் அப்படி கொடுக்கறது கிடையாது. ஏதாச்சும் ஒரு மேட்ச் மட்டும் முன்னாடி கொடுத்துறாங்க. தீபக் சகர், ட்ரெண்ட் போல் இவங்க ரெண்டு பேரும் வந்து போல் பண்றாங்க. பட் ஆல்ரெடி இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு மேல ஹெட் டு ஹெட் பேட்டில் இல்ல. சாய் சுதர்சன் 1 சைடா நின்று மேட்ச் வேற லெவல்ல கொண்டு போயிருந்தாரு. நான் அதுவே சொன்ன மாதிரி தான் அந்த ஒரு ஓவர் தான் அவங்களுக்கு ஆப்போனன்ட்க்கு ஒரு 4-5 பால் ஒரு 6 பால் வந்து வாய்ப்பு கொடுப்பாரு. அதுக்குள்ள வந்து விக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது மிஸ் ஆயிடுச்சா கண்டிப்பா சாய் சுதர்சன் இருந்து நம்ம வேற அளவுக்கு ஸ்கோர் வந்து எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு சாய் சுதர்சனுக்கும் ட்ரெண்ட் போல்ட்டுக்கும் இந்த மேட்ச் ஒரு பேட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸோ அதனால பேட்டில் அந்த ஒரு ஓவர் தான், அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஸ்கோர் அடிக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதனால ட்ரெண்ட் போல்ட் இருந்து மிஸ் ஆயிட்டார் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 50+ ஸ்கோர் வரையும் எதிர்பார்க்கலாம் சாய் சுதர்சன் இருந்து. அப்படி சிக்கிட்டாரு அப்படின்னா அவர்கிட்ட நம்ம ஒரு 15+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ நீங்க டீமை மேக் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் பேட்டில் வைஸ் கன்சல்ட் பண்ணிக்கிட்டு ஸோ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத இம்பார்ட்டன் ட்ரை பண்ணிங்க. பட் ஸ்மால் லீக்கு போத் இன்னிங்ஸும் சேஃபான பிக்கா தான் வந்து இருப்பாரு. குசல் மெண்டிஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ஸோ ரீசெண்ட் மேட்சஸ்ல பார்க்கும்போது இந்த ஐபிஎல்ல தான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ அதுக்கு தவிர்த்து வெளியே விளையாட மேட்ச்ல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பராக கான்டென்ட் தான் பண்ணியிருக்காரு. ஹெட் அந்த T20 மேட்சஸ்ல அவரோட ஆவரேஜ் ஸ்கோர் 25 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரை வந்து வச்சிருக்காரு. சோ அந்த அளவுக்கு போதும். ஏன்னா விக்கெட் கீப்பிங் பண்றாரு. அந்த ரன் அவுட் ஸ்டெபிட் மூலமா ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்குது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டோம்னா அந்த பேட்டிங் வந்து ஒரு 25+ ஸ்கோர் அடிச்சா போதும். கண்டிப்பா அந்த பவர் பிளே ஒரு விக்கெட் விழுக வாய்ப்புகள் கம்மி தான். சோ அப்படி பவர் பிளேக்கு அப்புறம் விக்கெட் விழுவும் போது குசல் மெண்டிஸ் வரும்போது கண்டிப்பா ஒரு பேட்டிங் வந்து ஒரு 25 ஸ்கோர் ஓடணும் அப்படி
நம்ம எதிர்பார்க்கலாம். அதுல ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு சூட்டமான பிளேயரா வந்து இருப்பாரு. சோ இந்த 25+ ஸ்கோர்ல ஒரு 15+ ஸ்கோர் அடிச்சாலுமே கண்டிப்பா ட்ரீம் டீம்ல வர ஒரு வாய்ப்புள்ள பிளேயரா வந்திருப்பாரு. ஸ்மால் லீக் கண்டிப்பா ஒரு சேஃபான பிக்கா வந்து இருப்பாரு. கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா அவருக்கு ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்டா பேட் பண்றாங்கன்னா டீம்ல ஒரு ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணிங்க, இல்ல 50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பாத்துக்கங்க. ரூதர்ஃபுட் இந்த மேட்ச் ரூதர்ஃபுட்டோட ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். ஏன்னா கண்டிப்பா டாப்பர்ல குசல் மெண்டிஸை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஐபிஎல் வந்து பெருசா வந்து பிளே பண்ணது கிடையாது. அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமா எலிமினேட்டர் மேட்ச். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரெஷர் இருக்கும். கண்டிப்பா அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குமான்னு சொல்ல முடியல. பட் அந்த தருணத்துல வந்து டாப்பர்ல விக்கெட் விழுந்தாலும் ரூதர்ஃபுட் அண்ட் ஷாருக்கான் இவங்க 2 பேருமே கொஞ்சம் அந்த விக்கெட் தெரிஞ்சு கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ நீங்க டீமை மேக் பண்ணது மும்பைக்கு ஃபேவரா போனீங்க அப்படின்னா சோ அப்ப டாப்பர்ல இருக்க 3 பேர்ல 2 பேரை கண்டிப்பா தவிர்த்து தான் போயாங்க. ஏன்னா மும்பைக்கு ஃபேவரா போகும்போது டாப்பர்ல இருக்கவங்க ட்ரை பண்றது கொஞ்சம் வேஸ்டா தான் இருக்கும். ஸோ அப்ப தவிர்க்க பட்சத்துல ரூதர்ஃபுட்டும் ஷாருக்கனும் அந்த இடத்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாங்க. சோ அதனால மும்பைக்கு ஃபேவரா ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ரூதர்ஃபுட்டும் ஷாருக்கனுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல ஒன் சைட் டீம் அதாவது ஜிடி ஃபேவரா போனாலும் சரி, நியூட்ரல் டீம் போறதாலும் சரி, ரூதர்ஃபுட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கலாம். பட் ஷாருக்கான் அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கிடைக்குமாங்கிறது பெரிய டவுட்டா தான் வந்து இருக்கு. ராகுல் திவாட்டியா பேட்டிங் வருவாராங்க ஒரு டவுட் தான். அப்படி வந்தார் அப்படின்னா தாராளமா ஒரு 20+ ரன் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். மேட்சுக்கு மேட்ச் ஒரு கேட்ச் அப்படிங்கிறத அவர்கிட்ட நாம எதிர்பார்க்கலாம். ரஷீத் கான் ஒரு லெக் பிரேக் பவுலர். ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பா விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா வந்து இருப்பாரு. 2 விக்கெட் அப்படிங்கிறது போத் இன்னிங்ஸ்லயுமே வந்து எதிர்பார்க்கலாம் ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹோம்ல பெருசா ஒரு விக்கெட் கிடைக்கல. ஸோ மற்ற வெளியூர்களையும் அந்த அளவுக்கு பெருசா சொல்லிக்கிற மாதிரி அவருக்கு இந்த சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல்லே பெருசா அவருக்கு வந்து விக்கெட்ஸ் எதுவுமே இல்ல. பட் இந்த வெனுவுல கண்டிப்பா 2 விக்கெட் வரையும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு. ஜெராட் கோட்ஸே பார்த்தா ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒன்னு அதிகபட்சம் 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாரு பட்சத்துல 1 விக்கெட் இப்படிதான் விட்டதை நம்ம எதிர்பார்க்க முடியும். அர்ஷத் கான் லெஃப்ட் ஆர்ம் மீடியம் ஃபேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர். ஸ்டார்டிங் பவர் பிளே ஆப்ஷன் இவருக்கு பவுல் பண்றதுக்காக கொடுக்குறாங்க. சிராஜ் ஃபர்ஸ்ட் ஓவர் பவுல் பண்றாரு, செகண்ட் ஓவர் அர்ஷத் கான் கொடுத்து ட்ரை பண்ணிடுறாங்க. சோ அப்படி இருக்க பட்சத்துல கண்டிப்பா அர்ஷத் கான் பவுல் பண்ண எல்லா மேட்சஸுமே விக்கெட் எடுத்திருக்காரு. 1 விக்கெட் அப்படிங்கறத ஆவரேஜா வந்து எடுத்திருக்காரு. கண்டிப்பா இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு லோ பர்சன்டேஜ் கூடிய ஒரு பிளேயர்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிக், அதாவது போத் டிஃபரன்ஷியல் பிக்கா ஒரு பிளேயரை ட்ரை பண்றாங்கன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு அர்ஷத் கானுக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா 1ங்கிறது 2 விக்கெட்டா கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முகமது சிராஜ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்க. செகண்டா பவுல் பண்றாருன்னா அவர் 50 ட்ரை பண்ணலாம். அவர் தவிர்த்துட்டு அந்த இடத்துல நீங்க வேற பிளேயரை கூட ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். சோ நான் பல மற்ற மேட்ச்ல வந்து சொல்லியிருப்பேன் செகண்டா பவுல் பண்றாரா இம்பார்ட்டன்ட் கொடுங்க அப்படின்னு. சோ அப்போ அவர் விளையாண்ட வெனு வேற, இப்போ அவர் விளையாடுற வெனு வேற. சோ அப்போ அவர் ஹோம் பிச்ல வந்து அகமதாபாத் விளையாண்டாரு. அந்த வெனுல செகண்டா பவுல் பண்ணும்போது அவர் விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்துருந்துச்சு. பட் அவுட்டர்னு அப்படியே பார்த்துட்டோம்னா அவர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது இருக்க விக்கெட்டிங் ஆப்ஷன் செகண்டா பவுல் பண்ணும்போது பெருசா எதுவும் இல்ல. சோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது கண்டிப்பா ட்ரீம் டீம்ல அதிக மேட்ச் வந்து வந்திருக்காரு. அதனால இந்த மேட்ச் முகமது சிராஜுக்கு ஃபர்ஸ்ட் பவுல் பண்றானா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. சாய் கிஷோர் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா வந்து இருப்பாரு. இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 2 விக்கெட் தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட்டிங் இல்லாத வேண்டிய விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா வந்து இருந்திருக்காரு. முக்கியமான விக்கெட்ஸ் வந்து எடுத்து கொடுத்திருக்காரு. இந்த மேட்ச் 4 ஓவருமே பவுல் பண்றாருங்க பட்சத்துல கண்டிப்பா 2 விக்கெட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். இல்ல ஒரு பவுலிங் ஆப்ஷனை கம்மி பண்றாங்க அப்படின்னு பட்சத்துல 1 விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். பிரசித் கிருஷ்ணா போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலர் இந்த சீரீஸ்ல அதிக விக்கெட்ஸ் எடுத்துக்க ஒரு பிளேயரா வந்திருக்காரு. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி 2 விக்கெட் அப்படிங்கிறத விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ மும்பைல இருக்க பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்ன ஆப்ஷன், யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பாத்துருவோம். ரோஹித் சர்மா, பிரஸ்டோ இவங்க 2 பேர் வந்து இருக்காங்க. இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. பிரஸ்டோக்கு இந்த சீரீஸ்ல இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஐபிஎல் வந்து ப்ளே பண்றாரு. இதுக்கு முன்னாடி ஐபிஎல் வந்து ப்ளே பண்ணிருக்காரு, பஞ்சாப் கூட சேர்ந்து ப்ளே பண்ணிருக்காரு, நிறைய டீம்ல சேர்ந்து ப்ளே பண்ணிருக்காரு. மும்பையோட சரி இதான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் மேட்சா வந்திருக்கு. இந்த சீரீஸ்லயும் இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச். T20 இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி ப்ளே பண்ண ஐபிஎல் ப்ளே பண்ண ஹெட் டு ஹெட் ரெக்கார்டா இருக்கட்டும், சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிருக்காருங்க. பேட்டிங்ல வேற லெவல் ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சிருக்காரு. இந்த வெனுவிலையும் நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்க ஒரு பிளேயரா வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஒரு 35+ ரன் வரையும் ஆவரேஜா அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். பிரஸ்டோவை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே நீங்க எப்ப வந்து ட்ரை பண்ணிக்கலாம். கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க, செகண்ட் பேட்னா நீங்க ஒரு 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ரோஹித் சர்மா அப்படிங்கும் போது அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு ஸ்ட்ரகிள் லெஃப்ட் ஆர்ம் பவுலர்.
லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜிடில இருக்கக்கூடிய ஒரே ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் அசத் கான் மட்டும்தான். எனக்கு தெரிஞ்ச அசத் கானுக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் கண்டிப்பா இந்த மேட்ச் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. என்ன ஒண்ணு, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல பழைய மாதிரி அடிச்சு ஆட ஆரம்பிச்சா கண்டிப்பா ஏர்லியா விக்கெட் இழந்துறாரு. சிங்கிள்ஸை ரொட்டேட் பண்ணிட்டு கொஞ்சம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. சோ அப்படி இருக்கும்போது ஒரு ஆவரேஜா ஒரு 20+ ஸ்கோர் வரையும் அடிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். செகண்ட் ஹாஃப் பேட் பண்றாரு இருந்தா கண்டிப்பா நீங்க அவருக்கு ஒரு இம்பார்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்னா எனக்கு தெரிஞ்சு 50,000 ட்ரை பண்ணுங்க, இல்ல அவர் தவிர்த்து அதை நீங்க வேற பேருக்கு ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். சூரியகுமார் யாதவ் ஒன் டவுன் வருவாரா அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் டெஸ்டா தான் இருக்கு. பவர் பிளேக்குள்ள ஒரு விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா சூரியகுமார் தான் ஒரு ஒன் டவுன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படி இல்ல பவர் பிளேக்கு அப்புறம் தான் விக்கெட் விழுது அப்படின்னா திலக் வர்மாவா சம்டைம் கூட ஒரு ஒன் டவுன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஸோ லாஸ்ட் லைனர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் யார் ஒன் டவுன் வராங்க அப்படிங்கிறத நான் டெலிகிராம் வந்து அப்டேட் பண்றேன். சூரியகுமார் யாதவ் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளே, ஒரு கேப்டன்ஷிப்புக்கு ஒரு ஒர்த்தான சேஃபான பிக்கா வந்து இருப்பாரு. அப்புறம் டீம்ல சாய் சுதர்சன் கேப்டன்ஷிப் கொடுத்தீங்கன்னா இங்க வந்து வைஸ் கேப்டன் கொடுக்கலாம், சூரியகுமார் கேப்டன் கொடுத்தீங்கன்னா சாய் சுதர்சன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம். ஸோ இவங்க ரெண்டு பேருமே மோஸ்ட் ஆஃப் பீப்புள் ட்ரை பண்ணிருக்கூடிய ஸ்மால் லீக் ட்ரை பண்ணிருக்கக்கூடிய கேப்டன் வைஸ் கேப்டன் பிளேயரா வந்து இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர்ஸ். இந்த மேட்ச் சூரியகுமார் யாதவ் இருந்து ஒரு 35+ இருந்து ஒரு 40+ வரையும் அடிப்பாரு அப்படிங்கறத எதிர்பார்க்கிறேன். ஸோ ஓவராலே அந்த அளவுக்கு ஸ்கோர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். திலக் வர்மா ஃபர்ஸ்ட் பேட்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்திருப்பாரு. கண்டிப்பா ஒரு பேட்டிங்ல இருந்து ஒரு 25 to, அதாவது சூரியகுமார் திலக் வர்மா நின்றுட்டாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் பிளே பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா ரெண்டு பேரும் ஹியூஜ் ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே செகண்டா பேட் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல அவர் நீங்க தவிர்த்துட்டு நீங்க வேற பிளேயராக ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ஏன்னா திலக் வர்மா பொறுத்த வரைக்கும் விளையாண்ட மேட்சஸ் எந்த மேட்சஸ் நீங்க எடுத்து பார்த்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது அவருக்கு இந்த ஃபேண்டசி வேல்யூ, செகண்டா பேட் பண்ணும்போது சுத்தமாவே இல்லை. ஏதாச்சும் 10ல் ஒரு மேட்ச் வேணா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரு, எல்லா மேட்சுமே அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்திருக்காரு. ஸோ அதான் சொல்றேன், திலக் வர்மா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது வேணா இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு செகண்ட் பேட்னா அவர் தவிர்த்து கூட பிளே பண்ணிக்கங்க. ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கனால இந்த மேட்ச் ஹர்திக் பாண்டியா பவுல் பண்ணுவாராங்கிறது ஒரு டவுட்டா இருக்கு. இதுல அஸ்வினி குமாருக்கு கூட கரண் சர்மா கூட உள்ள வரதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஸோ நிறைய சேஞ்ச் வந்து இருக்கலாம். ஸோ எதா இருந்தாலும் நான் அப்டேட் வந்து பண்றேன் லாஸ்ட் டைம்ல. இப்போ ஹர்திக் பாண்டியா பேட்டிங்ல இருந்து மட்டும் ஒரு 25+ ரன் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். பவுல் பண்ணுவாராங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். அப்படியே பவுல் பண்ணாலும் அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் அப்படிதான் வந்து எதிர்பார்க்க முடியும். ஸ்மால் லீக்கு கேப்டன்ஷிப்புக்கு சேஃபா வந்து இருக்க மாட்டாரு. கிராண்ட் லீக்கை ட்ரை பண்ணும்போது இவருக்கு ஒரு கேப்டன்ஷிப் வந்து ட்ரை பண்ணி பாத்துங்க. அஸ்லங்கா, ஸோ அஸ்லாங்கோட பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான். ஸோ வில்ஜாக்கு பதிலாக வரதுனால சம்டைம் எனக்கு தெரிஞ்சு ஒன் டவுனா கூட இறக்கலாம், செகண்ட் எப்படி வேணா சேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவர் பேட்டிங் எனக்கு தெரிஞ்சு இதுதாங்க ஃபர்ஸ்ட் ஐபிஎல் மேட்ச் அவருக்கு வந்து பிளே பண்ண போறாரு. ஏன்னா ஐபிஎல் இது வரைக்கும் அவர் பிளே பண்ண கிடையாது, வெளியே நிறைய மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காரு. ஐபிஎல் ஸ்டார்டிங்ல இருந்து பிளே பண்ணியிருந்தாருன்னா ஓகே, ஓரளவுக்கு தெரிந்து தன்மையோட பிளே பண்ணுவார் அப்படின்னு பார்க்கலாம். பட் ரொம்பவே முக்கியமான குருசிலான தருணத்துல எலிமினேட்டர் மேட்ச்ல கொண்டு கொடுக்குற ப்ரெஷர் கொஞ்சம் நிறையவே இருக்கும். அதை எப்படி டேக்கன் பண்ணி பிளே பண்ண போறாரு அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய டவுட்டா தான் வந்திருக்கு. பவுலிங் ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா வந்திருப்பாரு. பேட்டிங்ல ஸ்கோர் பண்ணுவாராங்கிறது பெரிய விஷயம் பார்த்தா. எனக்கு தெரிஞ்சு 10ல் ஒரு 3 டீம்ல வேணா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா நமந்தீர். ஸோ நமந்தீர் வரைக்கும் பேட்டிங் ஆர்டர் வருமாங்கிறது ஒரு டவுட். ஏன்னா டாப் ஆர்டர்ல அந்த அளவுக்கு ஒரு பேட்டிங் ஆர்டர் இருக்கு. அப்படியே நமந்தீர் பேட்டிங் ஆர்டர் வந்தார் அப்படின்னா ஒரு 15+ ஸ்கோர் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்க முடியாது. பெரிய அளவுக்கு ஒரு ஸ்கோர் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. மிச்சல் ஸ்டார்னர், இந்த மேட்ச் மிச்சல் ஸ்டார்னரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆப்போனன்ட் டீம்ல ரைட் ஹேண்டர்ஸ் தான் அதிகமா இருக்காங்க. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல, ஒரு 1 or 2 பிளேயர்ஸ் தான் இருக்கனால கண்டிப்பா ரைட் ஹேண்டர்ஸ்க்கு எகேன்ஸ்டா நல்ல பாலை டர்ன் பண்ணி பவுல் பண்றதுனால ஒரு பெஸ்ட் பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்னர் தான் இருக்காரு. நல்லாவே பால் டர்ன் பண்ணி பவுல் பண்றாரு. கண்டிப்பா 2ங்கிறது 3 விக்கெட்டா கூட எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். மிச்சல் ஸ்டார்னரோட ஃபேண்டசி வேல்யூ இந்த மேட்ச் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உன்னோட கிராண்ட் லீக் கேப்டன்ஷிப் கூட ஒரு ஒர்த்தான பிளேயரா வந்து இருப்பாரு. தீபக் சகல் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா இவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. ஒரு விக்கெட் அதிகபட்சம் ஒரு 2 விக்கெட் ட்ரீம் டீம்ல வர ஒரு பாயிண்ட்ஸ் வந்து எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே செகண்டா பவுல் பண்றாருன்னா அந்த அளவுக்கு அவருக்கு இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு பெருசா ஒரு ஃபேண்டசி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுமாங்கிறது ஒரு பெஸ்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. பும்ரா, ட்ரெண்ட் போல் 2 பேருமே நீங்க போத் இன்னிங்ஸ்லயுமே ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். 2 பேருமே போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா வந்து இருப்பாங்க. இதுல பும்ரா 99% எல்லாருமே போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்திருப்பாங்க. ட்ரெண்ட் போல்ட பொறுத்த வரைக்கும் ஒரு 70% தான் வந்து எல்லாருமே போத் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணி இருப்பாங்க.
இல்ல எனக்கு இந்த மேட்ச் ட்ரெண்ட் போல்ட் அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட் இருக்குமான்னு தெரியல, கொஞ்சம் டவுட்டா இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட் இடத்துக்குல நீங்க அஸ்வினி குமாரை நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம் போத் இன்னிங்ஸ்லயுமே. ஏன்னா நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலர், முக்கியமா இந்த விக்கெட்டிங் கரெக்டா வந்து எடுத்து கொடுத்துருக்கு ஒரு பவுலரா வந்திருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது ட்ரெண்ட் போல்ட் எல்லாருமே ட்ரை பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்டா போறேன், ட்ரெண்ட் போல்ட் மேல அந்த இடத்துல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலர் ஒருத்தர் ட்ரை பண்றேன்னு அஸ்வினி குமாரை நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ட்ரெண்ட் போல்ட் அளவுக்கு சோ இவன் ஒரு விக்கெட்னா சோ அதே அளவுக்கு எடுத்து ஒரு ஃபேண்டசி வேலை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புள்ள பிளேயரா வந்திருப்பாரு. என்ன ஒண்ணு, அஸ்வினி குமார் ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்கிற பிளேயர், ட்ரெண்ட் போல்ட் ஹை பர்சன்டேஜ் பிளேயர். ஏன்னா ஹை பர்சன்டேஜ் எல்லாருமே ட்ரை பண்ணிருப்பாங்க, அதுல கொஞ்சம் டிஃபரன்ஸா ட்ரை பண்ணி நம்ம ஃபேண்டசில இன்க்ரீஸ் ஆக கொஞ்சம் டாப்பர்ல போகணும்னு வச்சீங்கன்னா அஸ்வினி குமாருக்கு நல்ல பிளேயரா வந்து ஏற்பாரு இந்த மேட்ச் சார் பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ இந்த ரெண்டு டீம் கூட பிளேயர் சேஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கறத பார்த்துட்டோம். இதுல ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப பெஸ்டான பிளேயரா வந்திருப்பாரு. அண்ட் பெஸ்டோ அவருக்கும் நீங்க ஒரு கேப்டன் கார்டு கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா மிச்சல் ஸ்டாண்டர், பும்ரா, ஹர்திக் பாண்டியா இந்த 3 பிளேயர்ல எந்த பிளேயருக்கு நீங்க இப்ப கொடுத்துருக்கோ அவங்களுக்கு நீங்க கேப்டன் கார்டு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அது ஜிடியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எல்லாருமே சாய் சுதர்சனுக்கு தான் ஸ்மால் லீக்ல கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு நீங்க ட்ரை பண்ணுவோம் சாய் சுதர்சன், சுமன் கில் 2 பேருமே ஸ்மால் லீக் ட்ரை பண்ணுவோம், கேப்டன் கார்டு யாருக்கான கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க வச்சதுல இந்த மேட்ச் பிரசித் கிருஷ்ணா, ரஷீத் கான், குசல் மெண்டிஸ் இந்த 3 பிளேயருமே கிராண்ட் லீக் ட்ரை பண்ணா கேப்டன் ரொம்ப பெஸ்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.